அம்மா என்ன சமையல் பண்ணிருக்காங்க? வாங்க பார்க்கலாம். சுட சுட சோறு, சௌ சாம்பார், ரசம், வாழைக்காய் வறுவல், களத்து பருப்பு, கட்டி தேய், காலப்பாடி மாம்பழம், அரிசி, மிளகாவத்தூள், உப்பு, சோம்பு எல்லாம் போட்டு தனியாக அரைச்சிட்டு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாமே போட்டு தனியாக அரைச்சிட்டு ரெண்டையும் சேர்த்து ஒன்றா கலக்கி உப்பு, பெருங்காயம், கொத்தமல்லி எல்லாம் போட்டு வெங்காயமும் போட்டு வச்சுருக்கு. பாசிப்பருப்பை அரைக்காமல் அப்படியே ஊற வச்சு இதோட சேர்த்துருக்கும். இது அடைக்கு மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்கும். பாருங்கள், அடை எப்படி சிவப்பா நல்லா இருக்கு பாருங்க. கொத்தமல்லி தேங்காய் போட்டு அரைச்ச கொத்தமல்லி சட்னி. முருங்கைக்கீரை இட்லி பொடி வீடியோவா வந்திருக்கு நம்ம சேனல்ல, போய் பாருங்க.